உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கஞ்சா நடமாட்டமே இல்லை என திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறுவது உண்மை நிலையை மறைப்பதாகவும் அரசின் அலட்சியத்தை வெளிப்படுத்துவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சரின் நடைபயிற்சி நிகழ்ச்சி ஏற்பாடுகளில் அமைச்சர் மூழ்கியிருப்பதால் மாநிலத்தில் நிலவும் போதைப்பொருள் பிரச்சினையின் தீவிரம் அவருக்கு தெரியாமல் போயுள்ளதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திருத்தணியில் 17 வயது சிறுவர்கள் கஞ்சா போதையில் வட மாநில இளைஞரை அறிவாளால் வெட்டிய வீடியோ பொய்யா என கேள்வி எழுப்பி அமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்றார். தூத்துக்குடி, ஆவடி, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா பறிமுதல், சிறை தண்டனை போன்ற சம்பவங்களில் தினசரி செய்திகளாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். கோவையில் கல்லூரி மாணவர் விடுதிகளில் கஞ்சா, ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் கல்வி வளாகங்கள் கூட பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதை சுட்டிக்காட்டுகிறது என்றார். கஞ்சா புழக்கம் இல்லை என பேசுவது பொதுமக்களுக்கும் இளைஞர்களின் எதிர்காலத்திற்கும் செய்யும் துரோகம் என்றும் திமுக அரசு உண்மையை மறைக்க முயல்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். போதைப்பொருள் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அல்ல, சமூக பேரழிவு என கூறிய அண்ணாமலை கஞ்சா கடத்துபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காமல் மறைப்பது வெட்கக்கேடு என்றார்.